Hi future doctors. Today நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போது நீட்டில் வந்து கட் ஆஃப் வரல. நீட் இந்த இந்தியாவில் வந்து தமிழ்நாட்டில் சீட் கிடைக்கல அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அப்ராட் சூஸ் பண்ணுறீங்க. அப்ராட் சூஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வந்து சூஸ் பண்ணுங்கள். எதுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ராடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரிடேஷன் சொல்லுவாங்க. அதாவது யூனிவர்சிட்டியோட தரத்தை வந்து ஒவ்வொரு வருஷமும் கால்குலேட் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சில யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் அந்த அக்ரிடேஷன் வந்து வாங்குறதில்ல. ஸோ அதில் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா அங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட டிகிரியும் வந்து அன்வேலிட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் வந்து அப்ராடில் எம்பிபிஎஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். கவர்மெண்ட் நல்ல மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கஜகஸ்தான் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் வந்து லோ பட்ஜெட்லேயே வந்து எம்பிபிஎஸ் கோர்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணுறது வந்து 5+1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் 6 இயர் கோர்ஸ் ஜாயின் பண்ணிட்டு 6+1 இயர் அந்த மாதிரி போயிடாமல் ஸோ மோஸ்ட்லி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது நல்லது. ஸோ மோஸ்ட்லி அப்ராட் எம்பிபிஎஸ் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஃப்யூச்சரில் வந்து பெட்டராக வந்து எம்பிபிஎஸ் வந்து கிளியர் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது, கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி தெரியல, எந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணுறது தெரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறேன்.